தினமணி நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் எத்தனை இடங்கள் வழங்கப்பட இருக்கின்றன என்கின்ற பேச்சு தொடர்ந்து பேசு பொருளாக கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருடைய சமீபத்திய முகநூல் பேச்சு, அந்த நேரலையில் அவர் தொண்டர்களுக்கு பேசிய பேச்சும் பெரிய அளவில் விவாதமாக மாறியிருக்கிறது. விசிகாவில் என்ன நடக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த பதிவு. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கவகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. திமுக கூட்டணியை பொறுத்தளவில் இடங்கள் ஒதுக்கீடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படக்கூடும், உறுதி செய்யப்படக்கூடும் என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. சந்திப்புகள் நிறைய நடந்திருக்குது. 2 முறை கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்ல முடியாது, அந்த இடங்களுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் அந்த நம்பர் ஒத்து வராதனால தொடர்ந்து அந்த பேச்சுங்கிறது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று சொல்லாது. இப்போ இழுபறியா அப்படின்ட்டு திருமாவளவனிடம் கேட்க முடியும். இழுபறி இல்லை, தாமதம் ஆகிறது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழுபறினால தான் அது தாமதமே ஏற்படுது. அதற்குள்ளேயே அவர்கள் அளித்த பதிலேயே கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதை விட தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் ஆற்றிய அந்த உரை அல்லது அந்த பேச்சுங்கிறது தான் ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக இந்த வாரத்தில் மாறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். முகநூல் நேரையில் அவ்வப்போது கட்சி தொண்டரோடு பேசுவது திருமாவளவனுடைய வழக்கம். அதே போன்று இது தேர்தல் காலமாக இருக்கனால தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் தொண்டர்களோடு. அப்போ அவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த வகையிலும் அந்த கட்சி வலிமை பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை தான் அங்கே அதிகமாக இருக்குது. விசிக்க வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணூருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதாவது நாம் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறோம் என்பதில் யாருக்குமே பெரிய அளவில் விருப்பம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்மை வாழ்த்துவதற்கு அவர்களுக்கு ஒரு மனம் இல்லை. வாழ்த்துவதற்கு மனம் இல்லைன்னு சொல்கிறத விட வாழ்த்துறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கு நிதர்சனமான உண்மை. நம்முடைய வளர்ச்சியை கண்டு நம்முடைய வாழ்த்துவதற்கு அரவணைக்கிறதுக்கும் யாரும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை என்று அவர் அந்த முகநூல் நேரலையில் திருமாவளவன் பேசுகிறார். இப்போ இந்த பேச்சை எடுத்து பார்க்கின்ற பொழுது என்னன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் பேசுகின்ற பொழுது சாதாரண நேரத்தில் பேசுவதை தாண்டி இந்த காலகட்டத்தில் பேசும்போது இப்போ விசிக்கு எந்த வகையிலும் வளர்வதை வலிமை பெறுவதை வலிமை பெற்று வந்துவிடக்கூடாது என்று விரும்பலை, யாருமே விரும்பலை. கருதுவருடைய எண்ணிக்கை இங்கே அதிகம் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் எல்லாரையும் தானே சொல்கிறாரு. அப்படி எல்லாரும் என்று சொல்கின்ற பொழுது அது திமுகவும் இருக்கும், திமுக கூட்டணி கட்சிகளும் அடக்கும், அதே போன்று எதிர்முனையில் இருக்கக்கூடிய அடக்கும். ஸோ எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நியாயம் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகளே அல்லது கூட்டணிக்கு தலைமை தாங்க ஒரு கட்சியே இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்று எண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதில் நியாயம் இருக்கா என்று கேட்டால், நியாயம் அநியாயம் அப்படிங்கிறத தாண்டி அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு கோட்டுக்குள்ளே தான் நிறுத்த பார்க்கும். தங்களை மீறிய ஒரு வளர்ச்சி, தங்களை தாண்டிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய எந்த கட்சி விரும்பாது. நம்ம திமுக அப்படின்னு சொல்ல முடியாது, இதை காங்கிரஸ் அப்படின்னு அந்த பக்கம் சொல்ல முடியாது, இந்த பக்கம் அதிமுக அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, அந்த பக்கம் பிஜேபி பாஜகன்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்போது அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத அவங்க கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இவங்க எப்படி இவங்க இருக்கிறாங்க, ஸோ இவங்களை எந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணலாம்ங்கிற எண்ணம் எப்பொழுதும் அந்த தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அல்லது பெரிய கட்சிக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்காது. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று சார், நம்ம புதிய தகவல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் திருமாவளவன் பேசுவது இந்த முறை ரொம்ப உருக்கமாக இருந்தது. அவர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதற்கு எதிர்வினை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோமே, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி இருக்கிறோமே, இது நாம் நிச்சயமாக கூடுதல் இடங்களை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சில சொற்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. கடினமாக நம்ம இந்த அளவு நீடிக்கணுமா என்று கூட ஒரு சில பொறுப்பாளர்களாம் கேட்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் திருமாவளவன் அதற்கு தெளிவான பதிலை செய்தியாளர் சந்திப்புகளில் சொல்கிறாரு. நம்ம குறைந்த தொகுதிகளைத்தான் பெறக்கூடிய நிலை இருக்கிறது தெளிவுபடுத்துகிறார். நம்ம கேட்குறோம், 10 வரை கேட்குறோம், இருந்தாலும் கூட குறைந்த தொகுதிகளைத்தான் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. கட்சி நலன் முக்கியம், அதே அளவுக்கு கூட்டணி நலனும் முக்கியம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நலன், இது என்னுடைய கட்சி, என் கட்சியினுடைய நலன் முக்கியம்னா முக்கியம்தான். அதற்கு சமமான முக்கியம் கூட்டணியுடைய நலன். விசிகாவால் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு இங்கே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார். விசிக அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, விசிக அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால தான் என்னன்னா, இந்த முகநூல் நேரலையில் நம்ம என்னன்னா, முகநூல் நேரலையில் அவர் சொல்ல விரும்புவது, சொல்லியது எல்லாமே தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, குறைஞ்ச தான் பெறக்கூடிய நிலைமை இருக்குது. நிறைய பேர் நீ எங்கிட்ட சீட்டு கேட்குறீங்க, சீட்டு எங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு அது மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய சிரமம் ஏற்படுது. இப்போ நம்ம மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது 25 இடங்கள் இருந்துச்சு, நம்ம ரிலாக்ஸாக இடங்களை கொடுத்துட்டோம். ஆனால் இப்போது அப்படி இல்லை நிலைமை. ஸோ எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு வேண்டுகோள் போன்ற ஒரு தலைவராக இருந்தாலும் கூட தன்னுடைய கட்சி தொண்டர் நிர்வாகிகளை நோக்கி ஒரு வேண்டுகோள் மாதிரி விடுக்கிறார். எனவே ஒரு நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள், அவருடைய அந்த முகநூல் நேரலை பேச்சுக்கள் உணர்த்துகிறது. என்னன்னா, தொடர்ந்து நம்ம ஒரு கூட்டணியில் இயங்கி கொண்டே இருக்கிறோம், அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கூட்டணி தலைமை என்ற அடிப்படையில் திமுகவுக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் கூட விசிக ஒரு முக்கியமான குரலாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கான முக்கியத்துவம் அங்கே வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ இரட்டை இலக்கம்ங்கிறது 10க்குள்ள தான், 10 இரட்டை இலக்கம் தானே. ஸோ அந்த அளவிற்காவது இடங்கள் வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அது நடக்கலை, அதற்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தையின் போது ஏற்படலை. அப்படிங்கிற போது தான் இது மாதிரியான உரையாடல்கள், இது போன்ற பேச்சுக்கள் அவர் மனதிலிருந்து எழுது. இந்த சமாதானப்படுத்தலுக்கு அவருடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் கட்டுப்படுவார்களா என்று பார்த்தால் ஒரு சில சலசலப்புகள் ஏற்படக்கூடும். ஆனாலும் கூட தலைவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்லிட்டார், அதனால் அதை கட்டுப்படுவோம் என்று சொல்லி அவர் கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. அப்போ எந்த அளவிற்கு திமுக இதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது என்று பார்த்தால், அவர்கள் தரப்பில் நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம், ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு சில நெருக்கடிகள் எப்போதுமே இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒன்று. இன்னொன்று, அவருடைய கட்சிகளுக்கான அவர் கட்சி கேட்கக்கூடிய, அவங்க கட்சியில் பெரிய கட்சியாக இருக்கனால இதை விட ஜாஸ்தியாக தயாராக இருக்கக்கூடியவர்கள், போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், இந்த இடங்கள் வேணும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடியவங்கள்லாம் அந்த நெருக்கடி அவர்களுக்கு இருக்கும். அப்போ இதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஸோ இது அவங்க பிரச்சனை. திமுக பெரிய கட்சி, அது அவங்க எந்த வழியிலாவது அதை சரி செய்ய முடியும். பெரிய கட்சியாக இருக்கனால ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காம கூட வேறு வகையில் அவர்களை, வேறு வகையில் சொல்கிறது எந்த வகையிலும் அது கட்சிக்கு தெரியும், அவர்களை எப்படி சமாதானப்படுத்தணும் அல்லது எந்த வகையான விஷயத்தை செய்தால் அவர்கள் தங்களுடைய சொல்லிற்கு கட்டுப்படுவார்கள் என்பது பெரிய கட்சிகளுக்கு தெரியும். ஆனால் சிறிய கட்சிகளில் என்ன பிரச்சனை, இடமே குறைவாக இருக்கின்ற பொழுது அவர்களை சமாதானப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அப்போது துணை நின்ற நமக்கு இந்த இடங்களை தருவதில் ஏன் திமுக தயங்குகிறது, உற்ற துணையாக நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோமே அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அப்போ எந்த அளவிற்கு ஒரு 7-8 அளவிற்காவது வருவார்களா, அந்த இடமாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி இதற்குள்ள ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல், கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்று அதிலிருந்து வெளியேறுவது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்காது. இதை பல செய்தியாளர் சந்திப்புகளில் பல்வேறு காலகட்டங்களில் திருமாவளவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் திமுகவிற்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்க போவதில்லை, எங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, அதே நேரத்தில் ஆட்சியில் அதிகாரம் போன்ற பல்வேறு சிந்தனைகள்லாம் எப்போது எங்கிட்ட அந்த முழக்கங்கள்லாம் உண்டு, ஆனால் இது இந்த நேரத்தில் உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பல செய்தியாளர் சந்திப்புகளை அவர் தெளிவுபடுத்துறாரு. அதாவது வெளியேறுதல் போன்ற எந்த விதமான இதுவும் நிச்சயமாக நடக்காது, அவர்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறார்கள். அந்த நம்பர் ஏதோ ஒரு 2 பேருக்கு ஒரு பொதுவான எண்ணில் அது நிற்க போகுது. அது 6 7 அல்லது 8 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது இன்றோ நான் பேசிக்கொண்ட நேரத்தை கூட முடிவாகலாம், இன்று அல்லது நாளைக்குள்ளே அது நிச்சயமாக முடிவாக போகிறது. இந்த பிரச்சனை ஏன் நம்ம கொஞ்சம் அவர்கள் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீண்ட காலமாக ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அரசியல் இயக்கமாக மாறி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். பானை சின்னம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக அமைப்பாக அவர்கள் இருக்கிறது. அவருடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்.
பாஜக எதிர்ப்புல திமுக மீது சந்தேகம் ஒரு விமர்சன பார்வை வைக்கப்படுதுன்னா வைக்கப்படுது. ஆனா விசிகாவை நோக்கி அந்த விமர்சன பார்வை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப இது சாதகமாக இருக்கின்ற பொழுது அந்த வாக்குகளை நம்மால அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விசிகாவிற்கு இருக்குது. அதான் நம்ம சொன்ன மாதிரி கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஒரு பயணம், தேர்தலையே புறக்கணித்த இயக்கம், தேர்தல் வேண்டாம்னு ஒரு சொன்ன இயக்கம், அப்புறம் இயக்கம் மறுபடியும் அது தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது தங்களுக்கான வாய்ப்பு இப்போது அமைந்திருக்கிறது. அது சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அப்போ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் திருமாவளவனுடைய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய பார்வையாக இருக்குது. அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த நெருக்கடியில் அவர் என்ன செய்வது என்று என்ன வகையான முடிவெடுப்பது அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இதை விட்டும் வர முடியாது. நம்ம தொண்டர்களையும் சமாதானப்படுத்தணும். இது ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்ட நிலை அவர் இருக்கிறது. கடந்த காலங்களை போல இப்போ 2024 வந்து இப்போ திமுக விசிக அவருடைய உறவுல சில சிக்கல்கள் வந்துச்சு. அந்த மாதிரியான நிலைமையில எதுவுமே இல்லை. 2024 பார்த்தீங்கன்னா அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மாநாடா அப்படின்னு பேசப்பட்ட போது அது அப்படிலாம் இல்லை, எல்லோருமே இதில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி அவர் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தார். அது மாதிரி அதிமுகவுக்கும் நீங்கள் கூப்பிடுவீங்களான்னு சொன்னால் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு பதிலை அவர் சொன்னார். அதே போன்று இந்த மாதிரியான சர்ச்சைகள் வருகின்ற பொழுது அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பழைய வீடியோ போட்ட போது அது நீக்கி மறுபடியும் அது ஏற்று இதெல்லாம் பண்ணும்போது மீண்டும் அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வரை போய் நேரடியாக சந்தித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்து ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு. அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் 2024 காலகட்டம்ங்கிறது ஆதவ அர்ஜுனா அங்கே பொறுப்பில் இருக்கார். அவர் சில சர்ச்சையான விஷயங்கள் அங்கே இருக்கும்போது பேசினார். சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் கூட துணை முதல்வர் ஆகும்போது இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பயணிக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் திருமாவளவன் துணை முதல்வர் ஆகக்கூடாதா, அவருக்கு அந்த தகுதி இல்லையா, இந்த மாதிரியான பேச்சுகள் அவர் அங்கே இருக்கும்போதே பேசினார். அதெல்லாம் ஒரு சர்ச்சையாச்சு. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் அப்போது இருந்தது. அந்த மாநாடில் கூட மது ஒழிப்பு மாநாடு கூட அவர் அந்த நேரத்தில் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மாநாடாக இல்லாமல் முழுக்க முழுக்க அது வந்து அந்த பாலத்துக்கு அப்படி மத்திய அரசு மேலே போட்டாங்க. இந்த முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது, ஒரு மாநில அரசு மட்டும் முடியாது என்று சொல்லி அப்போது கூட இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தான் திருமாவளவன் எடுத்தார். எனவே எல்லா காலகட்டத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். இந்த இடம் என்று வருகின்ற பொழுது திமுக நமக்கு அதற்கான உரிய ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிற்கிறது. அது ஒரு வேதனையை அவர் அங்கே பல வழிகளில் வெளிப்படுத்துகிறாரு. இந்த வேதனையும் அவர்களுக்கும் கட்சி திமுகவிற்கும் நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கும். இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான முடிவு, அந்த எண் தெரிந்துவிடும். அது வரைக்கும் நாம் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.